வந்து இருக்கிற என்னுடைய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. சொந்தம் சொல்லதோட பாத்தீங்கன்னா திறமைசாலிகள் என்று சொல்லலாம். என்னன்னா கண்ணகி நகருக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா 9 ஆண்டுகள் பழக்கம். நம்ம வந்து நம்மளுடைய தாய் அம்மா நீங்க வாங்க. இப்போ இன்னைக்கு இந்த தாய்க்கு வந்து ஒரு வண்டி தள்ளு வண்டி ஒரு டிஃபன் கடை இன்னைக்கு இந்த அம்மாக்கு நம்ம தரப்படுது. இப்போ இந்த விழாக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறவரு ராசி அழகப்பன் சார். ராசி அழகப்பன் சார் வந்து ஒரு 5-6 படம் தயாரிச்சிருக்கிறாரு. கமல்ஹாசன் சார் கூட வந்து பல ஆண்டுகள் நட்புல இருக்கிறாரு. இப்ப கூட ஒரு கதை எழுதி கொண்டு இருக்கிறாரு. நம்ம ராசி அழகப்பன் சாரு நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு 4-5 ப்ரோக்ராம் வந்து அட்டென்ட் பண்ணி இருக்கிறாரு. ரொம்ப அருமையான மனிதர். ஒரு சினிமா தரப்பியாளர், ஒரு டைரக்டர், சினிஃபீல்ட்ல வந்து இருக்கிற அந்த ஒரு இது இல்லாம மக்களுக்கு நல்ல விஷயம் ஏதாவது பண்ணோமா நான் வந்து முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லி வந்து இருக்கிற ஒரு நல்ல மனிதரு. அந்த மனிதருக்கு வந்து புரசை உதவும் கை அறக்கட்டளை சார்பாக நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இப்போ 2வது ஒரு நண்பர், அவரு ஒரு 8 ஆண்டுகளாக தெரியும். அவரு சாரு வந்து உதயராம் சொல்லுவதோட உறக்க சந்தினை பத்திரிகை ஆசிரியர். உறக்க சிந்தனை பத்திரிகையாளர் உதயராம். ஆனா உதயராம் சார் எனக்கு யாரும் அறிமுகத்து வைக்கல. ஒரு 8 ஆண்டுகள் இருக்கும். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி மணி ஒரு 5:15 மணிக்கு கால் பண்றாரு. சார் நீங்க ஸ்டிக்கு வேணும் கேட்டீங்கல்ல, நான் 5 ஸ்டிக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்ன மனிதர். என்ன அது கொரோனா பீரியட், அந்த பீரியட்ல வந்து எனக்கு போன் போட்டு பேசினவரு. அவரு யாரும் அறிமுகத்து வைக்கல. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம மாசம் ஒரு 2-3 குடும்பத்துக்கு நன்மைகள் பண்ணிருக்கிறாரு. சவுண்டு கிடையாது. ஆனா நம்ம ட்ரஸ்ட் மேல ஒரு தனி பார்வை. நம்ம உதயராம் சாருக்கு நம்ம ட்ரஸ்ட் மேல தனி பார்வை. அவரு நானும் ரொம்ப அதிகமா பார்த்தது கிடையாது. நான் எப்போ அவங்க வீட்டுக்கு போறனோ டீ, காஃபி, மோரு, பிஸ்கெட் ஒரு பிளேட்ல வந்து கொடுப்பாங்க. இவங்களுடைய துணைவியார். ஆனா திடீர்னு கால் பண்ணுவாரு. பண்ணி ஏதாவது முக்கியமான ரிக்வெஸ்ட் இருந்தா சொல்லு, நான் பண்ணி தரேன்னுவாரு. சார் இந்த மாதிரி இருக்குது, ஓகே பண்ணலாம் அப்படின்னு இவரு சார் நம்ம சார் உதயராம். ஆனா ஒரு நல்ல மனிதர். ஏன்னா கடவுளா பார்த்து கொடுத்ததான் எனக்கு ஒரு எப்படின்னா ஒரு பெரிய பொக்குஷன். புரசை உதவும் கைக்கு ஒரு பெரிய பொக்குஷன். இவரால பார்த்தீங்களா ஒரு 4-5 டிஃபன் கடை ஓபன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஒரு குடும்பத்துக்கு 2 கிட்னி ஃபெயிலியர், அந்த குடும்பத்துக்கு கேன்டீன் வச்சு கொடுத்திருக்கிறாரு. இவர் மட்டும் வரல. ஆனா பாத்தீங்கன்னா சினிமா நடிகர், சினிமா டெல்லி கணேசனை வர வச்சு ஓபன் பண்ணி கொடுத்த மனிதர். இவரு சினி ஃபீல்ட்ல வந்து பல பேர் கூட பல நட்புகள் இருக்கிறது. எந்த நட்பு இருந்தாலும் ஒண்ணு இல்லாம சாதாரணமா இருக்கிற ஒரு மனிதர். ஒரு முக்கியமான ஒரு தாயை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. என்னன்னா சிவசங்கரி அம்மா, பிரபல எழுத்தாளர் அம்மா சிவசங்கரி அம்மா. நான் அந்த அம்மா ஒரு நாளும் நான் பார்த்தது கிடையாது. ஆனா புரசை உதவும் கை அறக்கட்டளைக்கு பல குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு தள்ளுவண்டி வாங்கி கொடுக்குது சிவசங்கரி அம்மா. ஒரு கருணை உள்ள தாய். அந்த அம்மா வந்து எப்பவுமே வந்து சோம்பேறியா உக்கார விரும்ப விட மாட்டாங்க. சொந்தமா சம்பாதிக்கிறேன், அதுக்கு நான் உதவிக்கரை நீட்டுறேன்னுவாங்க. அந்த மாதிரிதான் உதவிக்கரை நீட்டினதுதான் சிவசங்கரி அம்மா. இப்போ வந்து இந்த விழாவில சிவசங்கரி அம்மாவுக்கு நான் வந்து புரசை உதவும் கை அறக்கட்டளை சார்பாக நன்றி நான் தெரிவிக்கிறேன். அம்மா நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், நீரோடி வாழணும். இதே மாதிரி பல குடும்பங்கள் நன்மை அடையணும்.